ப்ரோ கபடி தொடரோட 34ஆம் நாள் ஆட்டத்துல யூமும்பா அணியை எதிர்கொண்டது ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணி. இந்த ஆட்டத்துல 31க்கு 41 என்ற புள்ளி கணக்குல யூமும்பா அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் வெற்றி பெற்றிருக்கு. அந்த அணி மொத்தமா 26 ரைட் பாயிண்ட்களையும் 10 டேக்கிள் பாயிண்ட்களையும் 4 ஆல் அவுட் பாயிண்ட்களையும் எடுத்து அசத்தி இருக்கு. அதுல 17 புள்ளிகளை எடுத்து ஆட்ட நாயகனா ஜொலிச்சிருக்காரு அர்ஜுன் தேஜ்வால். எதிரணியான யூமும்பா 27 ரைட் பாயிண்ட்களை எடுத்திருந்தாலும் டேக்கிள் பாயிண்ட்கள் 3 மட்டுமே பெற்றிருந்ததும் ஆல் அவுட் பாயிண்ட்கள் எதுவும் எடுக்காத நிலையில அணி தோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த அணியோட வீரரான குமன் சிங் 13 புள்ளிகளை பெற்றிருந்தாலும் மற்ற வீரர்களின் ஆட்டம் பெரிதா கை கொடுக்கல. மற்றொரு ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்டது குஜராத் ஜெயின்ஸ். இந்த ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை 30க்கு 37 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி இருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸ் அணி 16 ரைட் பாயிண்ட்களையும் 14 டேக்கிள் பாயிண்ட்களையும் 4 ஆல் அவுட் பாயிண்ட்களையும் 3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்களையும் எடுத்திருந்துச்சு. இந்த அணியோட வீரரான ராகேஷ் 10 புள்ளிகளையும் தீபக் 9 புள்ளிகளையும் பெற்று அசத்தி இருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸ் அணியை எதிர்த்து விளையாடின தெலுங்கு டைட்டன்ஸ் அணி 17 ரைட் பாயிண்ட்களையும் 12 டேக்கிள் பாயிண்ட்களையும் பெற்றிருந்த நிலையில ஒரு ஆல் அவுட் பாயிண்ட் கூட எடுக்காதது அணியோட தோல்விக்கு ஒருவித காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த அணியோட வீரரான பவன் சராவத் 8 புள்ளிகளையும் சஞ்சீவ் 7 புள்ளிகளையும் பெற்றிருந்தாலும் மற்ற வீரர்களின் ஆட்டம் பெரிதா கை கொடுக்கல. ப்ரோ கபடி தொடரோட 35ஆம் நாள் ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ஹரியானா ஸ்டீலர்ஸ். மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு புல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது பாட்னா பைரேட்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.